வணக்கம், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு மூவ் டு ஜெர்மனி ஃபார் தேர் ட்ரீம் ஜாப், ரைட்? ஸோ இப்போ நிறைய பேர் ஜாப்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நிறைய அப்ளை பண்ணுவீங்க, ஹண்ட்ரட்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ணுவீங்க. ஐ ஹவ் ஈவன் ஹியர் 1500 பண்ணியிருக்கிற கேஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ரிப்ளையும் வராது, எய்தர் கோஸ்டட் ஆர் நெகட்டிவ் ரிப்ளை. பட் முதல்ல ஏன் அந்த மாதிரி ரிப்ளைஸ் நமக்கு வருது, இல்லை ஏன் ரிப்ளையே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பான அப்ரோச்சை யூஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போக பாருங்க. இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூலி படத்துக்கு டிக்கெட் வாங்குறேன் அப்படின்னா, கூலி படத்தோட ஸ்க்ரீனுக்கு போகாமல் வேற ஏதோ ஒரு படத்துக்கு ஸ்க்ரீனுக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த டிக்கெட் செக் பண்ணுறவங்க நம்மள உள்ள விட மாட்டான். ஆர் த பார் கோடு ஸ்கேனர் வாட் எவர் இட் இஸ், அதை கேட் ஓப்பன் பண்ணாது. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் டூயிங். நான் நிறைய அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ask yourself, are you applying the Indian way, like எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் பண்றேன்னா அப்படின்றத முதல்ல நீங்க கேட்கணும். எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா நீங்க ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால யூ கேன் லூஸ் யுவர் இன்டர்வியூ, சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அன் இன்டர்வியூ, ரைட்? ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, முதல்ல மார்க்கெட்ல நம்மளோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்ல நமக்கு டிமாண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஜெர்மனியில் எல்லாமே இருக்கு. இப்போ மார்க்கெட்டுக்கு உள்ள போறதுக்கு எப்படி நான் கூலி பட டிக்கெட் வச்சுக்கிட்டு இருந்தா ஸ்கிரீனுக்குள்ள போக முடியுமோ, அதே மாதிரி ஜெர்மன் மார்க்கெட், ஜாப் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்பெசிபிக் டாக்குமெண்ட்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இமேஜின், இதை தாண்டி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஈவன் தோ உங்ககிட்ட இது எல்லாமே இருந்தாலுமே ஜாப் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ண பிறகு யூ ஹேவ் டு வெயிட். இன்டர்வியூ வரும், 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட், சில டைம் 5 ரவுண்ட் வரைக்கும் போகும். அதை கிளியர் பண்ணணும். அதுக்கு நடுவில் நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும். ஆஃபர் வந்த பிறகு விசா அப்ளை பண்ணணும். விசா வந்த பிறகு ரீலொகேஷன் பிளான் பண்ணணும். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இது, ரைட்? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அப்ளை பண்ணுறோம் இப்படின்ற மாதிரி மாறிடணும்னு நினைக்கிறோம், which is not and never going to happen. This is a long term process which will take its own time. அதனால நீங்கள் அவசரப்படக்கூடாது. பட் ஆனால் நிறைய பேருக்கு ஒரு ரோடு மேப்பே இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஸோ வாட் ஐ ஹேவ் டன், ஸோ சின்ஸ் ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் B2 Consultants, நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு which I offer to my students. ஸோ அதில் எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது, ரைட்? I can understand that. Okay, then let me show you the way to get into the market with which little bit of research you can do the rest of the work. அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், which can solve your problem to get into the next stage or to enter the theater, to enter the screen. அதுதான் இப்போ நான் லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு புது கோர்ஸ், which is completely using AI, today's technology, including our digital tools, to craft your German format resume. அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும், இது எல்லாமே ஒரு 4 hours கோர்ஸில் நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். இது எங்களோட பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்காது. எங்களோட பிளாட்ஃபார்மில் யூ வில் கெட் த என்டையர் பேக்கேஜ் மட்டும்தான். ஸோ நிறைய பேரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால கூட அதை அஃபோர்ட் பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம், இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனாலையும் இருக்கலாம். இட் கேன் பி எனி திங், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் வெளியில் இருக்கிற அந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஐ ஸ்டில் வாண்டட் டு ஹெல்ப் தெம். அதனால ஐ ஹாவ் லான்ச்டு திஸ் 4 hour கோர்ஸ் வேர் ஐ வில் பி டீச்சிங் யூ ஹவு டு பில்ட் யுவர் not social format resume, German format resume, both in English as well as in German language, right? So இந்த first step நீங்க பண்ணிட்டீங்கன்னா முதல் படியை நீங்க எடுத்து வச்சிடலாம், like getting into the screen. அதுக்கப்புறமா சோஷியல் ப்ரொஃபைல், அதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு which you can explore and you can do. Not a rocket science, யார் வேணாலும் பண்ணலாம், ரைட்? ஸோ நீங்க பண்ண வேண்டியது, டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு யூடெமி கோர்ஸ் லிங்க் பண்ணியிருக்கேன். எஸ், இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூடெமில மட்டும்தான் அவைலபிள். இப்போ நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா 87% டிஸ்கவுண்டோட 500 to 600 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அந்த கோர்ஸை நான் பேக்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் யூ கேன் ஹேவ் எ லான்ச் பேட், ஸோ தட் யூ கேன் சி வாட் எல்ஸ் யூ ஹேவ் டு டூ. அதுதான் இங்கே வேணும். ஏன் அது நிறைய பேருக்கு இருக்க மாட்டாங்க. அது கன்சல்டன்ஸ் கிட்ட போனோம்னா நிறைய கன்சல்டன்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அனபீன்ல உங்களோட டிகிரி, உங்களோட யூனிவர்சிட்டி கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும், ரைட்? டு அப்ளை ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. அது அந்த ஒரு சிம்பிள் ப்ராசஸ், மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் அதுக்கு ஆகும். ஸோ அதை பண்றவங்க யார் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை பண்றவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா தே நோ த ப்ராசஸ். ஆக்சுவல் டைமே 2 நிமிஷம் தான்.
ஸோ நான் தினமும் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஈவன் டோன்ட் நோ இட். எனக்கு இங்கே தெரியும் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு. அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நிறைய பேர் 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் ஹியர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்னோட கிளையன்ஸ் நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அனபீனில் செக் பண்ணுறதுக்கே 2000 ரூபாய் கேட்குறாங்க. பேவும் பண்ணியிருக்காங்க. சப்பையான மேட்டர். உங்களுக்கு வேணும்னா என்னோட யூடியூப்லேயே ஹவு டு அப்ளை ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வித்தவுட் ஈவன் ஸ்பெண்டிங் 1 rupee. கன்சல்டன்ஸ் கட்டலாம் நீங்கள் போனால் 50,000 60,000 கேட்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் தேர் பிஸ்னஸ், இட்ஸ் ஃபைன். அதெல்லாம் இல்லாமல் நீங்களே எப்படி பண்ணலாம் அந்த பர்டிகுலர் வீடியோவில் அனபீனில் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்ற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ this is what the process is. It is not a rocket science. Everything is there, right? So என்னோட வேலை ஒரு how to say ஒரு தூதுவனா, you can mention that as well, I'm not sure. ஒரு தூதுவனா இதுதான்ப்பா வழி அப்படின்ட்டு நான் உங்களை கொண்டு போய் முன்னால நிப்பாட்டுறேன். அதுக்கப்புறமா you have to find the way, do your research and everything. But if you still want my help, I can guide you, not a problem. பட் ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு தரணும் அப்படின்றதுக்காக இந்த ரெஸ்யூம் பில்டிங் கோர்ஸை நான் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அட் வெரி மார்ஜினல் ப்ரைஸ், விச் ஐ ஆல்ரெடி மென்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க் கீழே இருக்குது. இந்த ஆஃபர் வந்து எப்போ இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல். கம்ப்ளீட்லி யூடெமி கிட்ட தான் நான் கண்ட்ரோல் கொடுத்துட்டேன். தே ஆர் டூயிங் த ப்ரமோஷனல் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஸோ இப்போதைக்கு த ப்ரைஸ் வில் பி பிட்வீன் 500 to 600 if you are buying from India. On the other hand, if you are buying in Germany, 11 to 12 euros வரும்னு நினைக்கிறேன். I'm not sure, you can check it. நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பிகாஸ் as I already said, the promotion will be not lasting longer, right? So with that, I wish you all the very best. Looking forward for your success to enter to the market, and happy to help you anytime, and see you inside the course. Bye.